அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் நடந்த டிப்ளமோ ஐடி பேப்பர் 2, அதாவது 13ஆம் தேதி நடந்த எக்ஸாம். ஸோ 13ஆம் தேதி என்ன எக்ஸாம்ஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் டிராஃப்ட்மேன் 551, அதுக்கப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஜெனரல். ஸோ இந்த இன்ஜினியரிங் டிராயிங் டிராஃப்ட்மேன் வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவிலுக்கு வந்து காமன் பேப்பராக நடந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போட்டாலும் சரி, எப்போனாலும் சரி அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அவர் வந்து டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ முக்கியமா யார் யாரு இந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றதையும் தயவு செய்து மறக்காம சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு அனாலிசிஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்றோம். யார் யாரெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரீங்களோ அவங்க தயவு செய்து வந்து 96000420 கீழே இருக்கு பார்த்தீங்களா, கீழே ஸ்க்ரோல் ஆகும் 9600420486 வாட்ஸ்அப்ல வந்து என்னென்ன கேட்டாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றது சொல்லுங்க. இந்த அனாலிசிஸ் வந்து எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸியா கஷ்டமா அப்படின்றது தெரிஞ்சுன்னா கட் ஆஃப் அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கு உண்டான அனாலிசிஸும் வரும். தயவு செய்து அதே மாதிரி இந்த 14ஆம் தேதி நடந்த எக்ஸாம்ஸ்க்கு யாரும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒயர்மேன், சிவில் இன்ஜினியர், டிராஃப்ட்மேன் சிவில், அதுக்கப்புறம் 15ஆம் தேதி நடந்த மெக்கானிக் அடுத்த அனாலிசிஸ் அதுக்கும் வரும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா சொல்றேன். இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் டிராஃப்ட்மேன் 551 கோட்ல என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அதுல வந்து பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அதுல இருந்து மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 கொஸ்டின். சரியா? பேசிக் இன்ஜினியரிங் வந்து காமன் ஃபார் ஆல். அதுக்கப்புறம் இதுல வந்து டைமென்ஷன்ஸ், ஸ்கேலு, யூனிட்ஸ் இதை பத்தி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. சரியா? அடுத்து ஆர்த்தோகிராஃபிக்கு, ப்ரொஜெக்ஷன்ஸு, ஐசோமெட்ரிக் வியூஸு. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக் டிராயிங்ல வந்து ஒரு 100 கொஸ்டின். இது வந்து காமனா எல்லாத்துக்குமே என்னது காமன். பேசிக் டிராயிங் வந்து காமன் தான். சரியா? காமனா தான் இருக்கிற மாதிரி. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஃபிட்ரு பேலன்ஸ் இருக்கிற 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபிட்ரு, வெல்ட்ரு, கார்பென்ட்ரு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிட்ரில் இருந்து தான் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஃபிட்ரில் இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மொத்தமாக இதில் 200 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. சரியா? ஸோ வேற என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 100 கொஸ்டின் வந்து காமன் ஆகும், மற்றது எல்லாமே டெஃபினிஷனோட இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஈஸி டு மாடரேட் லெவல் தான். ஈஸி டு மாடரேட் லெவல் தான். இது முழுக்க முழுக்க ஐடிஐ லெவல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரியா? ஐடிஐ லெவல்ல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் டிராயிங் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் கிடையாது. அதாவது ஒரு டயக்ராம் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கவே கிடையாது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கா தியரிட்டிக்கலா தான் எல்லா கொஸ்டின்ஸுமே எது இன்ஜினியரிங் டிராயிங்ல கேட்டிருந்தாங்க. மினிமம் எல்லாருமே இந்த 100 கொஸ்டின்ஸ் ஈஸியா அடிச்சாலும் மீதி 100 கொஸ்டின் கொஞ்சம் டஃபா தான் இருந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அதாவது சில இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸை பேஸ் பண்ணி இருந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிஐ புக்ஸ். ஐடிஐ புக்ஸ். சரியா? ஐடிஐ புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் இயர் புக். மேக்ஸிமம் ஐடிஐ செகண்ட் இயர் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபிட்டருக்கு உண்டான செகண்ட் இயர் புக் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப 25 கொஸ்டின் ஃபிட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா இந்த 25 கொஸ்டினும் பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் கொஸ்டின். சரி, செகண்ட் இயர் புக் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து தான் டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போறவங்க ஐடிஐ புக்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டு போங்க. ஒரு தடவை ரீட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செகண்ட் இயர் புக் மோஸ்ட் மஸ்ட் அப்படின்றதையும் தெரியும். நான் ஏன் அனாலிசிஸ் வீடியோ போறேன்னா இதெல்லாம் சொல்றதுக்காண்டி தான். ஏன்னா அடுத்த எக்ஸாம் போறப்ப இப்போ சப்போஸ் ஃபிட்ரு எக்ஸாம் அடுத்து எழுத போறவங்க, நாளைக்கோ எழுத போறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து ஐடிஐ புக்ஸை நல்லா ரெஃபர் பண்ணிட்டு போங்க. சரியா? ஐடிஐ புக்ஸை நல்லா ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி டெஸ்ட் சீரியஸ், பிடிஎஃப் டெஸ்ட் சீரியஸ் நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே இருக்கு. சரிங்களா? நம்ம இதில் வந்து
டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே பிடிஎஃப் டெஸ்ட் சீரிஸ் தான். உங்ககிட்ட ஐடிஏ புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஃப்ரீயா போட்டிருக்கோம். ஸோ அது போக இதெல்லாம் வேணும் அப்படின்னு நான் நினைச்சா மட்டும் வாங்கி படிங்க. வேணாம்னா காசு தயவுசெய்து வேஸ்ட் ஆகாதீங்க. நல்லபடியா இருக்கிற சோர்ஸ் வச்சு நல்லபடியா படிங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ஐடிஐ செகண்ட் இயர் புக்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துடுது. சரியா? செகண்ட் இயர் புக்ஸை பேஸ் பண்ணி. சரியா? அதே மாதிரி முழுக்க முழுக்க டிராயிங்ஸே சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு சிம்பிளை பேஸ் பண்ணி தான் எது என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. சரியா? அதே மாதிரி பிளாக் டயக்ராம் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள்ஸை பேஸ் பண்ணி, அப்புறம் டைரக்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் கார்பன்ட்ரி சிம்பிள்ஸு, வெல்டிங் சிம்பிள்ஸு, ஃபில்லட்டு, சாம்பரு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஃபில்லட்னா எப்படி இருக்கும், சாம்பர்னா இது தியரிட்டிக்கலா பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருந்து இப்படி வந்துச்சுன்னா இது வந்து சாம்பரு, அதே மாதிரி இப்படி வந்து கருப்புல வந்துச்சுன்னா ஃபில்லட்டு. இது மாதிரி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்ல இருந்து 100 கொஸ்டினும், மிச்சது கார்பென்ட்ரி, ரெஃப்ரிஜரேஷன் ஆர்கனைசேஷன், ஃபிட்டர். இந்த இதான் வந்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. எது இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் டிராஃப்ட்மேன். ஓகேவா? சரிங்களா? எல்லாமே ஈஸி தான். ஏன்னா இந்த பேசிக் மெக்கானிக்கல் சிவிலையும் எல்லா சிலபஸையும் சேர்த்து தான் உள்ளடக்கி தான் அவங்க சிலபஸை கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி இந்த ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ் வந்து நிறைய பேர் ஆப்ஷன்ட். அதை கம்பேர் பண்றப்ப இதுக்கும் நிறைய பேர் ஆப்ஷன். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாமே எழுதுற, பட் ஈஸியா இதுல ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. எவ்வளவு இது கொடுத்தீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி இதுல டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப வந்து இழுத்துருச்சு. ஏன்னா யோசிச்சு திங்க் பண்ணி போடுறதுக்கே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இழுத்துருச்சு அப்படின்றதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். சரியா? ஓகே. ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாவும் பேசிக் கொஸ்டினாவும் இருந்துச்சு. இதுல கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த சரிவகம், இணைகரம், இதோட கண்டிஷன்ஸ், தியரிட்டிக்கல் இதெல்லாமே சேர்த்து என்ன ஆயிருச்சு, யோசிச்சு போடுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. சரியா? ஸோ எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. எவ்வளவு அட்டெம்ப்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலா இந்த மாதிரி அனாலிசிஸ் கண்டிப்பா முக்கியம். ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிற என்னன்னா, முழுக்க முழுக்க செகண்ட் இயர் புக்கை நல்லா படிச்சு போங்க. அடுத்து போற எக்ஸாம்ஸா இருக்கட்டும். ஸோ அடுத்து உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிஷியன் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் வருது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் தயவு செய்து செகண்ட் இயர் புக்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்த டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.